ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் அகத்தீஸ்வரனே போற்றி போற்றி. நடராஜ பெருமானே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்து நீ மகிழ்ச்சியாக இருக்க உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிடு என் குழந்தையே. எனது அன்பு குழந்தையே, உன்னை வேதனைப்படுத்தி சென்று உன் துணையை இப்பொழுது உன்னிடம் ஒன்று வருகின்றார் என் தங்கமே. அதை உன்னால் அவருக்கு கொடுக்க முடியுமா? என்னவென்று கேள் என் குழந்தையே. உனக்கே முழுமையாக புரியும். இத்தனை நாட்களாக நீயும் அவரும் அவரை மனதில் சுமந்து அன்பும் அக்கறையும் கொட்டி உன்னிடம் இருந்த அனைத்து உணர்வுகளையும் அவருக்கு பரிமாறி நீ அவரை நல்ல வழியில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் பார்த்து கொண்டாய் அல்லவா என் தங்கமே. காலங்கள் கடந்தது, நாட்களும் சென்றது. போக போக ஒரு காலகட்ட சூழ்நிலையில் நீயும் அவரும் பிரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. நீங்கள் இருவரும் முடிவெடுத்து இருவரும் பிரிந்து விட்டீர்கள் என் குழந்தையே. பிறகு உன் துணை எப்பொழுதும் நிம்மதியின்றே காணப்படுகின்றார். எங்கு சென்றாலும் நிம்மதியில்லை, என்ன நினைத்தாலும் நிம்மதியில்லை. சந்தோஷமான அந்த வாழ்க்கையை விட்டு அவர் மிகுந்த துயரத்தில் இருக்கின்றார் என் குழந்தையே. உன்னை நினைக்கும் போதெல்லாம் அவர் கண்களில் கண்ணீர். எப்பொழுது என்ன செய்யலாம் என்று நினைத்தாலும் உன் ஞாபகங்கள் வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது அவரை. அவர் உன்னை பிரிந்து தண்டனைகளை அனுபவித்து விட்டார் என் குழந்தையே. உன்னிடம் இருக்கின்ற அன்பை அவர் வேண்டும் என்று இப்பொழுது எண்ணிக்கொண்டு இருக்கின்றார் என் குழந்தையே. நீ அவரை விட்டு பிரிந்து மிகவும் கஷ்டப்பட்டு இப்பொழுது அவரை மறக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவரோ உன்னை வேண்டும் என்று நினைத்து ஏக்கம் கொண்டு கண்களில் கண்ணீருடன் சோகத்துடனே இருக்கின்றார் என் குழந்தையே. உன்னுடன் இருக்கும் பொழுது அவர் முகம் பூ போன்று மலர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் இப்பொழுது அந்த மலர்ந்த முகத்தில் சோகம்தான் இருக்கின்றது. கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. என்ன செய்வது, என்ன பண்ணுவது, எப்படி உன்னிடம் வந்து அவர் முகத்தை காமித்து உன்னை அழைப்பது என்று யோசித்து யோசித்து அவர் வேதனைப்பட்டு இருக்கிறார் என் குழந்தையே. உன்னை விட்டும் இருக்க முடியாமல் அவர் தவித்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. உன் அன்பு அக்கறையெல்லாம் உன்னுடன் இருக்கும்போது அவருக்கு கொஞ்சம் கூட புரியாமல் இப்பொழுது அவர் அதை வேண்டும் என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. ஒரு பொருள் கையில் இருக்கும்போது அதை வைத்து என்ன வேணாம் செய்துவிட்டு அதை ஒரு கட்டத்தில் தூக்கி எறிந்துவிட்டு இப்பொழுது அது வேண்டும், அதோட அருமை புரிந்து கொண்டு வேண்டும் என்று ஏங்குவது போல உன் கணவரும் நீ இருக்கும் பொழுது உன்னை சிறிதும் கண்டு கொள்ளவில்லை. உன்னை ஒரு மனுஷியாக கூட மதிக்கவில்லை. அப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு பொருள் போன்று பார்த்தும் பார்க்காமலும் போய்கொண்டு இருந்த அவர் இப்பொழுது உன்னை பற்றி புரிந்து உன் அன்பை பற்றி புரிந்து நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எதற்கு என்று புரிந்து உன்னை பற்றி முழுமையாக அறிந்து உன் அன்பிற்காக இப்பொழுது ஏங்கிக் கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. நீ அவருடன் இருக்க வேண்டும் என்று அவர் மிகவும் ஆசைப்படுகின்றார் என் குழந்தையே. உங்கள் பிரிவின் மூலமாக அவர் உன்னை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டார் என் தங்கமே. அவருடன் நீ இருக்கும் பொழுதெல்லாம் உன்னை விட்டு கொடுத்து யாரிடமுமே உன்னை விட்டு கொடுத்தே பேசி கொண்டிருந்தார். ஆனால் இப்பொழுது எல்லாம் உன்னை புரிந்து இதெல்லாம் செய்யக்கூடாது என்ற மனநிலைக்கு வந்துவிட்டார் என் குழந்தையே. இப்பொழுது உன்னிடம் மீண்டும் உன்னிடமே இருந்து முன்பு போல இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்க ஆசைப்பட்டு கொண்டும் அதை எண்ணிக்கொண்டும் இருக்கின்றார் என் தங்கமே. நிச்சயமாக மீண்டும் உன்னிடம் முன்பு போல் இருக்கலாமா என்று உன்னிடம் கேட்கப் போகின்றார் என் குழந்தையே. உன்னுடைய மனநிலை
பற்றி இந்த அப்பன் நன்கு அறிந்திருக்கின்றேன் என் தங்கமே. எதிலும் பிடிவாத குணம் படைத்தவள் நீ என் குழந்தை. பிடிவாத குணமுடைய குழந்தை. எதையுமே எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டாய் என் குழந்தமே. ஏற்றுக்கொண்டதை எளிதில் விட்டுவிடவும் மாட்டாய். இப்பொழுது 2ஆம் கட்ட நிலையில் நீ இருக்கின்றாய். அது எனக்கு நன்றாக தெரியும். ஒன்று, உனது வாழ்க்கை பற்றி யோசித்து அவர் நமக்கு வேண்டுமா என்று. இன்னொன்று, நம் குழந்தைகளுக்கு அப்பா வேண்டும் என்று ஒரு மனம். உன் மனம் இரண்டும் யோசித்து யோசித்து நீ குழப்பத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே. ஆனால் உன் மனதில் உடனடியாக மாற்றிக்கொள்ள முடியாது என்று எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே. அதனால்தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய் என் தங்கமே. உன்னை பற்றியும் உன் வாழ்க்கை பற்றியும் நீ யோசிக்காமல் இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் உன் குழந்தைகள் என்ன செய்துவிட்டது? உங்கள் வயிற்றில் பிறந்ததற்கு அது என்ன பாவம் செய்யும் என் குழந்தையே? அவர்களுக்காவது சற்று யோசித்து முடிவிடு என் குழந்தையே. உன் மனதை சற்று மாற்றி உன் குழந்தைகளுக்காக அவரை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய் என் குழந்தையே. உனக்காக நீ வாழவில்லை என்றால் கூட பரவாயில்லை. உன் குழந்தைகளுக்காக அவரை ஏற்றுக்கொள்ளு என் தங்க குழந்தையே. அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் உலக நீதி என் தங்கமே. உனக்கு உன் மனதை என்னால் மாற்ற முடியாது என் தங்கமே. ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் அதை அவர்களுக்கு அந்த முடிவை எடு என் தங்கமே, என் தங்க குழந்தையே. எனக்கு எப்பொழுது உன் துணை இருப்பேன் என்று முடிவை எடு தங்கமே. நானும் அதை ஏற்றுக்கொள்கின்றேன் என் தங்கமே. உன் முயற்சியை தாண்டிதான் எது ஒன்று நடக்கின்றதோ அதை இந்த பிரபஞ்சம் உனக்கு கொடுக்க விரும்புகின்றது என்று அர்த்தம் என் தங்கமே. இந்த பிரபஞ்சத்தின் நீ சாதாரணமாக நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையை கடினமான சூழ்நிலையில் இருந்து பிரபஞ்சத்தின் மீதான நம்பிக்கையினால் என் மீது உள்ள நம்பிக்கையினாலும் உனது ஆழ்மனதில் இருந்து என்னை அமைதியாக அழைக்கும் பொழுது உனக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி கிடைத்துவிடும் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் அது நொடி மாற்றிவிடும் என் குழந்தையே. உன் வாழ்க்கையை ஒரு நொடியில் மாற்றக்கூடிய வளம் படைத்தது இந்த பிரபஞ்சம் என் குழந்தையே. என்னை நம்பி நீ இருக்குவது போல் இந்த பிரபஞ்சத்தையும் முழுமையாக நம்பு என் தங்கமே. பிரபஞ்சத்தில் தானே நீ வாழ்கின்றாய். அது உனக்கு ஏற்றது போல் உன்னை மாற்றி கொடுத்துவிடும் என் தங்கமே. நீ இந்த உலகத்தில் தனியாக நின்றே எதையும் எதிர்கொள்ளக்கூடிய என் குழந்தையாகும். உன் பலம் என்ன என்று எனக்கே தெரியும் என் குழந்தையே. அப்பொழுது உன் துணை உன்னை தேடி வரப்போகின்றார் என் குழந்தையே. அவரை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உன் கையில்தான் இருக்கின்றது என் குழந்தையே. நீ எதை செய்தாலும் உன்னோடு உன் அப்பன் என்றும் துணையிருப்பேன் என் குழந்தையே. நீ பட்ட வலிகளும் வேதனைகளும் உனக்கே தெரியும். நீ முடிவெடுப்பதின்படி உன் அப்பன் உன்னோடு துணையாக இருப்பேன் குழந்தையே. முடிவு உன் கையில். நடக்கப் போவதை சொல்வது என்னுடைய கடமையாகும். உன்னிடம் அதை சேர்த்து விட்டேன் என் குழந்தையே. மன நிம்மதியுடன் இந்த காலையை எழுந்து நீ புத்துணர்ச்சியுடன் ஆரம்பித்து விடு என் குழந்தையே. ஓம் நமச்சிவாய நம.